கிழக்க பகுதியில் எடுத்த பாரதி ராஜாவா? அவர் தான். எப்படியா இது? எப்படி தெரியல. வெரைட்டி கொடுத்தா அந்த ஆள். கைதியின் டைரி போன்ற படங்கள்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட படங்கள். நிழல்கள் படம் சரியா ஓடல. ஆனா அதுல தன்னம்பிக்கை இல்லாத உருப்படவே முடியாதுன்னு அந்த படத்துல காட்டு. இளையராஜா, வைரமுத்து, பாரதி ராஜா இவங்க 3 பேர் கொண்டு வந்த ஒரு புரட்சி, சாதாரண புரட்சி. அவர் இறந்த போது மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சோவியத் நாட்டில இருந்து கலைஞர்கள்லாம் பாம்பேல இருந்து அடுத்து அப்படி சென்னைக்கு வந்தாங்க. வந்த உடனே அவங்க என்கிட்ட சொன்னது 2 பேரை நாங்க பார்க்கணும். யாரு? ஒன்று கமலஹாசன்ற ஒரு நடிகர், இன்னொன்று பாரதி ராஜாங்கிற ஒரு இயக்கம். எவ்வளோ தியேட்டர்ஸ் வந்து இன்னைக்கு கடைசியில் கேசினோவும், தேவி தியேட்டர், சத்யம் தியேட்டர் தான் எல்லாம் முடியும். அதில் சினிமா போயிடுச்சு. சினிமா போனதுக்கு பிறகு இவங்களும் காணாமல் போயிட்டாங்க. அதனால தான் பாரதி ராஜா இருந்தாலும் இன்னைக்கு அவருக்கு அரசு மரியாதையோடு எல்லாம் பண்ணது நினைக்கும் போது, பாரதி ராஜா அவர்களுடைய ஒரு தமிழ் சினிமாவையே 2ஆ பிரிக்கலாம். பாரதி ராஜாவுக்கு முன்பு, பாரதி ராஜாவுக்கு பின்பு. அமிதாப் பச்சன் பாரதி ராஜாவுக்கிட்ட பயந்தார். கிராமிய படங்கள் நமக்கு மார்க்கெட் போடுன்னு சொல்லி பாரதி ராஜா வரக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளோ உண்டு அவ்வளோ மாட்டார். ஒரிஜினலாக அவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ். டேனியல் ராஜையாங்கிறது தான் இளையராஜா. கங்கை அமரனுக்கு பேர் அமர்சி. இவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் இதாக இருந்தாங்க. அப்புறம் தான் இந்துவா மாதிரி. பாரதி ராஜா ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அம்மா ஊசி போடுறவராக இருந்தார். அப்போ அதில் இருந்துட்டு சென்னையில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலைக்கு சேர்ந்தார். இன்னும் நான் பயன்படுத்தாமையே இருக்கிறேன்யா, என்னவாரு இன்னும் ஒரு படத்தில் போடணுயா அப்படின்னாரு. நீ டாக்டர் ஆகிட்டு அதனால தான் யோசனையாக இருக்குது. தசாவதாரம் படத்தில் நான் வந்தபோது கேட்டார், ஏன்டா 1000 தடவை நான் கேட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அதில் எப்படா போயிட்டு அடிச்சேன். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் ஐயா காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். சமீபத்தில் ஐயா பாரதி ராஜா அவர்கள் மறைவு திரைத்துறைக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு சினிமாவே இல்லைங்கிறதுனால நமக்கு பாரதி ராஜாவுடைய இழப்பு கொஞ்சம் குறைவாக போயிடுச்சு. அதாவது எங்களை போல நாங்கள்லாம் அந்த காலத்திலேயே எங்களுடைய சின்ன வயசில் எங்கள் அப்பா பெரிய சினிமா ரசிகர். ஆங்கில பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்ததுனால, இங்கிலாந்து இந்த மாதிரி முதல் உலக யுத்தத்திலாம் இருந்ததுனால அவருக்கு அந்த மேநாட்டு பழக்க வழக்கங்கள் ரொம்ப அதிகம். அதனால் ஆங்கில படங்கள் எங்களுக்கு ரெகுலராக எந்த அளவுக்கு ஒரு சினிமாவில் என் மேலெல்லாம் இருந்ததுன்னா, அபூர்வ சகோதரர்கள் அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது. எம்கே ராதா நடிச்சு இப்போ இதில் ஜெமினி எடுத்த படம். அந்த படத்தை நான் அப்படியே ரசித்து பார்த்தேன். எங்கள் அப்பா பார்த்தேன், ஏன்னா இவ்வளோ ரசித்து பார்க்குறேன். அது ஒரு வித்தியாசமான கதை. 2 குழந்தைகள் பிறப்பாங்க. ஒரு குழந்தை காட்டில் வளரும், ஒரு குழந்தை அரண்மனையிலே வளரும். அண்ணனுக்கு கீழ்னாக்கா தம்பி அழுவோம். ஆனால் தம்பிக்கு அடித்தாக்கா அண்ணனுக்கு தெரியாது. அண்ணனுடைய உணர்ச்சிகள் போல தம்பிக்கு வரும். அதுதான் அந்த படத்தினுடைய அந்த படத்தை 2 தடவை பார்த்தேன். எங்கள் அப்பா கேட்டார், ஏன்னா இவ்வளோ பிடிச்சிருக்குது உனக்கு அப்படின்ட்டு. அப்போ என்ன சொன்னார், இருடா அப்படின்னாரு. அப்போ இப்போ எங்கள் ஊரில் பேலஸ்னு ஒரு தியேட்டர், அதில் கார்சிகன் பிரதர்ஸ்னு ஒரு படம் மேட்னி ஷோ மாத்திரம் போடுறாங்க. ஈவினிங் ஷோ கிடையாது, மத்தியானம் மாத்திரம் 2 மணி ஷோ. அதுக்கு போடா அப்படின்னாரு. ஸ்கூலில் இருந்து கட்டடிச்சு என்னை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த படத்துக்கு. என்னன்னா, அபூர்வ சகோதரருடைய படத்தினுடைய ஒரிஜினல் அது. அந்த ஆங்கில படத்தை பார்த்தா அதை அந்த அளவுக்கு சினிமா பண்ணுவார். அவரே சொல்லுவார், வர்ற இந்த படம் போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி என்னுடைய அண்ணன் ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எனக்கு ஆங்கில படங்கள்லாம் எப்படி பார்க்கணும், எப்படி இது பண்ணணும்லாம் சொல்லிக் கொடுப்பார், கூட்டிகிட்டு போவார். அதுமாரி எங்கள் வீட்டில் எல்லாம் ஆங்கில படங்கள்லாம், வெளிநாட்டு படங்கள் நிறைய பார்த்து பார்த்து பழகி எங்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை பார்க்கும்போதே ஒரு மாதிரி என்னடா இப்படி எடுக்கிறானுங்கன்னு இருக்கும். அதுவும் அந்த 50களில் அந்த தா வரிசை படங்களும் பா வரிசை படங்களும் தமிழ் படம் உருப்படாதாங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்காக வந்தது. எடுத்த ஒன்று அம்மா பாசம், ஆயா பாசம், தாத்தா பாசம், குழந்த பாசம், புள்ள பாசம், அண்ணன் பாசம், இதை தவிர வர ஒன்றுமே இருக்காது படத்தில். 2 சீன் தான் உட்காந்துருக்கலாம். 3ஆவது சீனில் ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ணன் ஏமாத்த பார்ப்பான், தம்பி தெரியாமே இருப்பான். எம்ஜிஆர் படத்தில் பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் சிவாஜி படம். எம்ஜிஆர் படத்தில் பிரச்சனையே இல்லை. முதல் சீனில் ஒரு குடிசையில் உட்காந்துருப்பார், வெளியில் உட்காந்துருப்பார். அவங்க அம்மா ஒரு கலையத்தை கொண்டு கொடுக்கும். என்னது உனக்கு பிடிச்ச கம்பம் கூடும்பாரு. அப்படியே குடிச்சிட்டு ஆஹா அப்படிம்பாரு. ஃப்ரண்ட் ரோவில் இருக்கவன் தலைவர் பாரியா நம்மளாட்டு கூழ் குடிக்கிறார். உடனே சைக்கிள் ரிக்ஷா எடுத்துகிட்டு கிளம்புவார்.
போகிற வழியில் ஒரு பெரிய காரில் கதாநாயகி வருவாள், ஒரு சைக்கிள் ரிக்ஷா வெடிச்சு விடுவாள். செல்வ கொழுப்பில் இந்த ஆணவத்தை நடத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். உன்னை என்ன பண்ணுகிறேன்னு தெரியுமா அப்படின்பா அந்த கதாநாயகி. உடனே என்னம்மா ராணி தென்னா சிங்கார தேனின்னு பாட்டு பாடி இது பண்ணு. அப்புறம் அவள் வழக்கப்படி காதல் நாலு கனவு சீன், அவ்வளோதான், படம் முடிஞ்சு போச்சு. வேறு ஒன்றுமே இருக்காது. எல்லா படமும் இதே தான். சிவாஜி படங்கள் சிலதெல்லாம் சரியாக ஓடாமல் போச்சு. என்ன காரணம்னா படம் ஆரம்பித்த உடனே அழுவ ஆரம்பிச்சிருவார். அப்புறம் வரும்போதே ஒரு 4 குழந்தைக்கு அப்பாவாக வருவார். எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா 70 வயசு 80 வயசு பார்த்தா தெரியுற மாதிரி இருப்பார். காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பார். கேட்டு தான் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தார். நெஞ்சொல்லோர் ஆலயம்னு ஒரு படம் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நாங்கள் போய் படத்தில் உட்காரோம். அப்போ நான் மதுரையில் படிச்சுட்டு இருக்கேன். தங்க தேட்டரில் தான் அந்த படம். இப்போது என்ன படம் ஏதுன்னு தெரியாது. ஒரு படம் வந்துருக்குது. மொத்தமே தேட்டர், அது பெரிய தேட்டர், 1000 பேர், அது ஒரு 500 பேர் உட்காரக்கூடிய அளவு பெரிய தேட்டரு தான். தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தேட்டர். நாங்கள் ஒரு மொத்தமே ஒரு எல்லாம் ஒரு 50-100 பேருக்குள்ளார கூட இருக்காது. அவ்வளோ பேர் தான் உட்காந்துருக்கோம். படம் டைட்டில் வருது, ஓடுது, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தமிழ் படம் தான் பார்க்குறோமா, இங்கிலீஷ் படம் பார்க்குறோமா, இடம் வித்தியாசமாக போகுது, கதையே வேறையாக இருக்குது, இவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அசந்து போயிட்டோம். அப்புறம் ஸ்ரீதர் தான் எங்களுக்கு ஒரு ஐகானிக் ஃபிகராக மாறினார். அதுக்கு அடுத்து அப்படி சுமிதாங்கின்னு ஒரு படம் எடுத்தார். ஒரு மத்தியதர குடும்பத்தில் நடக்கிற ஒரு சம்பாதிக்கிற ஒருத்தனை வந்து எப்படி எல்லாரும் சேர்ந்து அவனை கேவலப்படுத்துகிறாங்கங்கிற மாதிரி ஒரு கதை. அவன் மனசு உடஞ்சி விட்டு ஓடி போயிடுற மாதிரி வரும். அது மாதிரி படங்கள் ஒவ்வொன்றும், நெஞ்சம் மறப்பதில்லை, போலீஸ்காரன் மகள், இது மாதிரி படங்கள் ஒவ்வொன்றும் ஸ்ரீதர் படம்னா பைத்தியமாக நாங்கள் போய் நின்னோம். அவர் தான் தமிழ் சினிமாவில் கேமராவில் கதையை காட்டலான்னு காட்டுவார். அதோட வசனங்களாக போயிட்டு இருந்தது, பாட்டுகளாக போயிட்டு இருந்தது. கேமராவை வச்சு படம் ஆரம்பித்தது அவர் தான். அதே நேரத்தில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். சாரதான்னு ஒரு படம், நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு கதை. நாளைக்கு கல்யாணம், ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ஹீரோ, பள்ளிக்கூடத்தில் விழா நடக்குது, அதுக்காக தோரணம் கட்டிகிட்டு இருக்காரு. தடிக்க கீழே விழுந்துடுறாரு, முதுகு தண்டில் அடி, ஆண்மை போடி. நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கி ஆண்மை இழந்துடுறாரு. கல்யாணத்தை நிறுத்துங்கிறார். அந்த போராட்டமே என்னன்னா, திருமணங்கிறது வந்து செக்ஸுக்காக மாத்திரம் அல்ல, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது தான் அப்படிங்கிறது அந்த படம் பூரா. எதிர்பார்க்கவே இல்லை, ஓடன்னு ஓடிச்சு. அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன் படம் பூரா வசனமாக பேச்சு சாகடிச்சிட்டார், நண்பர் போயிட்டார். அப்போ ஸ்ரீதர் வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். இப்படியெல்லாம் இருந்த காலத்தில் இந்த 16 வயதுலேன்னு ஒரு படம் வந்திருக்கு. இங்கே மந்தவெளியில் ஒரு அப்போ இருந்த அந்த தேட்டர்லாம் இடிச்சு விட்டாங்க. அந்த தேட்டரில் ஓடுது, 3ஆம் தர தேட்டர், அதில் போகுது. என் அண்ணன் பசங்கள்லாம் பார்த்துட்டு வந்து, சித்தப்பா ஒரு படம் ஒன்று வந்துருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. சரின்னு ஏன் அந்த வீட்டுக்கு, அந்த தேட்டருக்கு வீட்டில் எல்லாம் கூப்பிட்டு போக முடியாது, இருந்தாலும் என் ஒய்ஃபையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டோம். ஒரு மாதிரி கொஞ்சம் மட்டமான தேட்டரு போயிட்டேன். டைட்டில் வருது, ராஜ் கிரியேஷன்ஸ் அளிக்கும் அப்படின்னு போட்டு இது வருது. சப்பானி பரட்டை மயில் தோன்றும் அப்படின்னு வருது டைட்டில். கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவின் வரல, கேரக்டர் பேரோடு வருது. சப்பானி பரட்டை மயில் ஆகியோர் பங்கேற்கும் அப்படின்னு வருது. சோளம் விதைக்கையில் சொல்லி விட்டு போன பிள்ளை சொல்லி சோளக்காட்டில் கேமரா சுற்றி போகுது. தமிழ் படமா, நிஜமா? ஆச்சரியத்தில் அசந்துட்டேன். நாம் எதிர்பார்த்த அந்த வெள்ளைக்கார ஐரோப்பிய படங்களும் ஆங்கில படங்களுக்கு அதுக்கு இணையாக இவங்க ஒரு எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு. அடுத்த படம் வருது, கிழக்கே போகும் ரயில். போஸ்ட் அடிக்கிறார், ஒரு வயல்வெளி, ஒரு ஆணும் பெண்ணும் அந்த வயல்வெளியில் ஓடி ஆடுற மாதிரி சீன். ஹீரோ மூஞ்சும் தெரியல, ஹீரோயின் மூஞ்சும் தெரியல, யாரும் பேர் கூட இல்லை. போய் உட்காடுறேன், அகஸ்தியா தேட்டரில் உட்காடுறேன். ஒரு வருஷம் ஓடிச்சு. நினச்சி பார்க்க முடியல, அப்படி ஓடிச்சு. 3ஆவது படம் வருது,
கமலஹாசன் நடித்து வருது. சிகப்பு ரோஜாக்கள். ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி வயலி ஏறி காட்டிக்கிட்டு இருந்த ஆள் அல்ட்ரா மாடர்ன் காரில் வர்றாரு. கதாநாயகி ஸ்விம்மிங் சூட்டில் வர்றா. படமே ஒன்றும் புரியல. இங்கிலீஷ் த்ரில்லர்லாம் பிச்சை வாங்கின பாஸ்டன் ஸ்ட்ராங்லர் அந்த மாதிரி படங்கள்லாம் பிச்சை வாங்குற மாதிரி ஒரு த்ரில்லர் படம். யாரையா எடுத்து? அதே பாரதி ராஜா. என்னையா சொல்கிறீங்க? கிழக்கு பகுதியில் எடுத்த பாரதி ராஜாவா? அவர் தான். எப்படியா இது? எப்படி தெரியல. வெரைட்டி கொடுத்தா அந்த ஆள். சினிமாவை கேமராவில் காட்டினார். கைதியின் டைரி போன்ற படங்கள்லாம் நினச்சி பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட படங்கள். நிழல்கள் படம் சரியாக ஓடலை. ஆனால் அதில் வந்து தன்னம்பிக்கை இல்லாத உருப்படவே முடியாதுன்னு அந்த படத்தில் காட்டினார். அது அந்த மாதிரி அற்புதமான இது. இளையராஜா, வைரமுத்து, பாரதி ராஜா இவங்க 3 பேர் கொண்டு வந்த ஒரு புரட்சி. சாதாரண புரட்சி. அவர் இறந்தபோது எனக்கு பாரதி ராஜா ரொம்ப நெருக்கம். அதான் அவருடைய படங்களை அவர் முதல் மரியாதை படத்தை எடுத்துட்டு போட்டு காட்டினார். அந்த கதை வசனம் எழுதினவர் வந்து சோமசுந்தரேஸ்வரன் என்னுடைய நண்பர். அவர் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் அப்போ எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தார். அதனால் சரி அவரை கூப்பிடு அப்படின்ட்டார். வந்து போட்டு காட்டுறாங்க. பார்த்துட்டு வெளியில் நின்றுட்டு இருந்தார். காவியம் பாடியிருக்கீங்க. எத்தனை பேர்த்துக்கு காவியம் புரியும் தெரியாது. ஆனால் நீ பாடி இருக்கிறது காவியம். ஓடிச்சுன்னா சூப்பர் ஹிட்டாக ஓடும் அப்படின்ட்டு போயிட்டேன். சிவாஜிக்கே மைல்கல்லாம் அமைஞ்ச படம் அது. இளையராஜாவெல்லாம் வந்து படமாக எடுத்துருக்கேன்னு சொல்லி திட்டி இருக்காங்க. அப்போ தான் கூப்பிட்டு சொன்னார், நீ ஒருத்தந்தான் என் தைரியமாக சொன்னேன் படம் ஓடுங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா அப்போ வந்து சோவியத் கலாச்சார மாளிகையில் நான் வந்து ஒரு தீவிரமாக பங்கெடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு ஃபிலிம் கிளப் இருந்தது. அதுக்கு என்ன தான் இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க. அப்போ வந்து சோவியத் நாட்டிலேருந்து கலைஞர்கள்லாம் இந்தியாவுக்கு வர்றாங்க. பாம்பேலேருந்து அடுத்து அப்படி சென்னைக்கு வர்றாங்க. என்ன தான் கான்சல் ஃபோன் போட்டு அவங்களுக்கு எல்லாம் எங்கெங்கே கூப்பிட்டு போகணும் அதெல்லாம் நீ தான் பண்ணணும்னு சொல்லி நான் ஏவிஎம்லாம் ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணிட்டேன். வந்த உடனே அவங்க என்கிட்ட சொன்னது 2 பேரை நாங்கள் பார்க்கணும். யார்? ஒன்று கமலஹாசன்ற ஒரு நடிகர், இன்னொன்று பாரதி ராஜாங்கிற ஒரு இயக்குனர். இவங்க 2 பேர்த்தை தான் பார்க்கணும் நாங்கள். அப்புறம் சோழா ஹோட்டலில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்களெல்லாம் பார்க்க வச்சு இது பண்ணி அந்த அளவுக்கு அவர் பாப்புலராக இருந்தார். அவருடைய கடலோர கவிதைகள் படத்தை வந்து ரஷ்யாவில் போட்டாங்க. வேதம் புதிது படத்தை ரஷ்யாவில் போட்டாங்க. வேதம் புதிது படத்துக்கு தான் என்ன போய் ரஷ்யாவில் நீ போய் படத்தை இது பண்ணினார். நான் அரசாங்க வேலையில் இருக்கேன், அப்படிலாம் போக முடியாது அப்படின்ட்டு. அதான் அந்த வேதம் புதிது படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்தாங்க. அன்றைக்கி இருந்த 3% வந்து வேதம் புதியது வந்து காஞ்சி மடத்தை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு இதாகி அப்போ வந்து குடியரசுத் தலைவராக இருந்த வந்து ஆர் வெங்கட்ராமன் அவர் வந்து நம்ம ஜாதியை வந்து கேவலப்படுத்தி எடுத்திருக்காங்க இந்த படத்தில்னு சொல்லி தடை விதிக்கிறதுக்கு என்னென்ன உண்டு அவ்வளோ பண்ணார். அதையெல்லாம் தாண்டி அந்த படம் வந்தது. இன்றைக்கும் சொல்கிறேன், வேதம் புதியது மாதிரி புரட்சிகரமான படத்தை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எடுத்திருந்தார். பாரதி ராஜா அந்த ரஷ்ய கலாச்சார மாளிகையில் புடோக்கன் ஃபிலிம் கிளப்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு அவர் தலைவர், நான் தான் செயலாளர். ராதாரவி எல்லாம் அதில் இருந்தாங்க. விஜயகாந்த் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சது. எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடத்தும். சினிமாவில் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி, சினிமாவில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்கள் பணி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, சினிமாவில் டான்ஸ் மாஸ்டர்கள் பணி, கேமராமேன் பணி, அப்படி விதவிதமான நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தமான பல்வேறு விஷயங்களை நான் அவர் சேர்ந்து செஞ்சேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் என்னுடைய சகோதரி மகன் பாபு அவன் அறிமுகம் அவர்கிட்ட பழகிட்டோன்னு அவனை வச்சு எண்ணுயிர் தோழன் அப்படின்னு எடுத்தார். வித்தியாசமான படம். இன்றைக்கி இருக்கிற அரசியல், இன்றைக்கும் அதை பார்த்திங்கன்னா அந்த அரசியல் இது. அவன் இறந்தபோது வந்து பக்கத்தில் நின்று எல்லா வேலையும் அவர் செஞ்சுட்டு போனார். அந்த அளவுக்கு பாரதி ராஜா என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவரோட நெருங்கி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். உடல்நிலை சரியில்லாததுனால என்னால் போக முடியல. எனக்கு இன்னும் என் மனசை கலங்கிக்கிட்டு இருக்குது. என்னடா அது இந்த ஆள் போயிட்டார். ஆனால் இன்றைக்கி சினிமாவே இல்லைன்னும் போது அவருடைய தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா தியேட்டர்கள்லாம் மூடிட்டாங்க, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் வந்து சீரியல் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. சீரியல் வந்த பிறகு சினிமாவுக்கு போகிறதுக்கு ஆட்கள் இல்லை. வீட்லேயே ஏதாவது சினிமாவுக்கு போகலாமான்னா இல்லை இன்றைக்கி அந்த சீரியலில் அந்த டேர்னிங் பாயிண்ட் வருது, அதனால் இன்னொரு நாள் போகலான்னு சினிமாவுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அண்ணா சாலையில் எவ்வளோ தியேட்டர்ஸ் இருந்து இன்றைக்கி கடைசியில் கேசினோவும் தேவி தியேட்டர் சத்யம் தியேட்டர் 3 தான் இருக்குது. எல்லாம் மூடிட்டாங்க. அதில் சினிமா போயிடுச்சு. சினிமா போனதுக்கு பிறகு இவங்களும் காணாமல் போயிட்டாங்க. அதனால தான்
பாரதிராஜா இருந்தாலும் இன்றைக்கி அவருக்கு வந்து அரசு மரியாதையோடு எல்லாம் பண்ணது நினைக்கும் போது, ஒரு கலைஞனுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் கிடைச்சதுங்கிறது நினைக்கும் போது உள்ளுக்குள்ளார ஒரு சின்ன திருப்தி. ஆனால் கிடைச்சா ரொம்ப அவஸ்தைப்பட்டாருங்கிறத வந்து கங்கை மரம்லாம் பேசும்போது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்காரு. அந்த நேரத்திலலாம் போய் பார்க்க முடியும். நான் ஒரு 6 மாதமாக உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலே 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு போயிடுச்சு. சொந்தக்காரங்களாம் சொல்லுங்கிற அளவுக்கு என் நிலைமை இருந்தது. அதில் எப்படியே ரெக்கவரே வந்துட்டேன். இப்போவும் என்னால் போக முடியல, நடமாட முடியல, போக முடியல. ஒரு தனிப்பட்ட இழப்பாகவும் சொந்த இழப்பாகவும் தான் பாரதிராஜா அவருடைய இழப்பை நான் நினைக்கிறேன். என்னால் கலங்குறேன். உண்மையிலே சொன்னாக்கா மனசு ரொம்ப இதாக இருக்கும். இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய மற்ற இயக்குநர்களுக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள் என்னவாக? அவருடைய குணங்கள். அவர் வந்து இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் யாராக இருந்தால் டெக்னீஷியன் வரைக்கும் எல்லாத்தையும் சமமாக அவரே நடித்து காட்டுவார். அதில் என்னன்னா அவர் பாலச்சந்தர் போன்றவர்களும் நடித்து காட்டுவாங்க. அது இப்போ அந்த இதெல்லாம் என்னவோ காரணத்தில் ஒரு தடவை தான் என்கிட்ட சொன்னார், யோ உன்னை நான் பயன்படுத்தாமையே இருக்கிறேனே யாருன்னார். என்னவாரு இன்னும் படத்தில் போடணுயா அப்படின்னாரு. நீ டாக்டர் ஆகிட்ட அதனால தான் யோசனையாக இருக்குதுன்னாரு. விட்டுரு அப்படின்ட்டு. தசாவதாரம் படத்தில் நான் வந்தபோது வந்து கேட்டார், ஏன்டா 1000 தடவை நான் கேட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ அதில் எப்படா போய் நடித்தேன் அப்படின்னு. ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்க தங்கச்சி அக்கா பையன் அவன் குடிச்சு இழுத்துக்கிட்டு போனான். இங்கே தான் நடந்தது. காக்கா படத்துக்கு டாக்டர் ஒருத்தர் வேணும்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு போய் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு போனேன். அப்படி போனதனுடைய தான் காக்கா படத்துக்கு போனேன். வேட்டையாடு விளையாடல கமல் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு உடனே தசாவதாரத்துக்கு வாங்கிட்டேன். அப்படி தான் நான் போனதில்லை. இது வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய. அதனால் பாரதிராஜா அவர்களுடைய ஒரு தமிழ் சினிமாவையே 2ஆக பிரிக்கலாம். பாரதிராஜாவுக்கு முன்பு, பாரதிராஜாவுக்கு பின்பு அப்படி பிரிக்கிற அளவுக்கு பாரதிராஜா அவருடைய தாக்கம் தமிழ் திரை உலகம் மாத்திரம் இல்லை. அமிதாப் பச்சன் பாரதிராஜாவுக்கிட்ட பயந்தார். கிராமிய படங்கள் வந்துன்னா நமக்கு மார்க்கெட் போய்டுன்னு சொல்லி பாரதிராஜா வரக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளோ உண்டு அவ்வளவும் பண்ணார். கமலஹாசனும் பாரதிராஜாவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அமிதாப் பச்சன் தனிப்பட்ட செல்வாக்கு பயன்படுத்தி ஒழிச்சு கட்டினார். அவர் உள்ள வர விடாமல் தடுத்தார். அந்த அளவுக்கு இதுனா உலக அளவில் அவருடைய பேர் உண்டு. கமலஹாசனுக்கு எப்படி உலக அளவில் பேர் உண்டோ அதே பேர் பாரதிராஜா. ஐயா பாரதிராஜா அவர் நண்பர், இன்னொரு பக்கம் ஐயா இளையராஜா. இவங்க இருவருமே வந்து இன்னைக்கு சினிமா துறையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க, மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காங்க. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட சமகாலங்களில் தான் வந்து திரைக்குள்ளாடி வந்தாங்க. இவர்கள் இருவருக்குள்ள நட்பு அந்த காலத்தில் எல்லாம் ஒரே ஊருங்க. வடுகப்பட்டி வந்து வைரமுத்து, தேனி அல்லி நகரம் வந்து இளையராஜா பாரதிராஜா. அவங்க அப்போவே அங்கே வந்து சின்ன சின்ன ட்ராமாவெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதில் இளையராஜாவினுடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் கம்யூனிஸ்டில் இருந்தார். அந்த கம்யூனிஸ்ட் இயக்க பாடல்கள்லாம் அவர் பாடுவார். அவருக்கு ஹார்மோனியம் வாசிக்கிறவராக தான் இளையராஜா இருந்தார். ஒரிஜினலாக அவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸு. டேனியல் ராஜையாங்கிறது தான் இளையராஜாவுடைய பேர். இங்கே வேப்பேரி சர்ச்சில் தான் கோயர் பாடிக்கிட்டு இருப்பார். கங்கை அமரனுக்கு பேர் வந்து அமர்சிங். இவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸு இதாக இருந்தாங்க. அப்புறம் தான் இந்துவாக மாதிரி இது பண்ணாங்க. அப்போ பாரதிராஜா வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அம்மா ஊசி போடுறவராக இருந்தார். அப்புறம் அப்போ அதில் இருந்துட்டு சென்னையில் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலைக்கு வந்து சேர்ந்தார். வேறு ஒரே ஊரை சேர்ந்தவங்க. அவரே வைரமுத்து அதான் சொன்னார், வடுகப்பட்டியை சேர்ந்தவனாடா நீன்னு சொல்லி இது பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா நாங்கள் 2 பேரும் உறவுக்காரர்கள் தெரிஞ்சது. இதெல்லாம் இருந்தது. பாரதிராஜா எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார், மறக்க முடியாதவர். அவங்க எல்லாருமே இளையராஜா எனக்கு நல்ல பழக்கம். அதே மாதிரி இவர் கங்கை அமரன் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின பழக்கம். வடான்னு பேசிக்கிற அளவுக்கு நெருக்கம் ஜாஸ்தி அளவுக்கு. இப்போ ஐயா பாரதிராஜா வந்து இளையராஜா இவர்கள் இருவருக்கு நேரம் ஒரு பிளவு எங்கே உருவாச்சு? அது அவங்க கொஞ்சம் இளையராஜா வந்து ஒரு காலகட்டத்தில் தன்னை ஆன்மீகவாதியாக நினச்சிக்கிட்டு பெருசாக போக ஆரம்பித்தார். அல்ப காரணங்களுக்காக தான் அவங்க பிரித்தாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியமும் பாரதிராஜாவும் இல்லைன்னா இளையராஜா கிடையாது. எஸ்பிபி தங்கியிருந்த ரூமில் தான் பாரதிராஜாவும் தங்கியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த இடத்துல தான் இவங்களும் போய் சேர்ந்தாங்க. எஸ்பிபி மூலமாக தான் இவங்களுக்கு சினிமா சான்ஸே கிடச்சிது.
கடைசியில் எஸ்பிபி என் பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டார். அந்த அளவுக்கு போயிட்டார். ஏஆர் ரஹ்மான் வர்றவர்களும் அவரை பிடிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றும் அவரை வந்து கேட்க முடியாத அளவுக்கு போயிட்டார். ஒவ்வொரு தீபாவளிக்கும் 6 படம் 7 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அத்தனை படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக். அந்த அளவுக்கு டாமினேட் பண்ண ஆரம்பித்தார். அதனுடைய விளைவு அவரை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிட்டார். அதெல்லாம் நம்ம இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது. அப்புறம் சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு பாட்டு வந்தது. பெரிய பெரிய உதன்னு சொல்லி இவருக்கு விழுந்தது. அதோட இவர் கதை முடியும். அதுக்கப்புறம் தான் காலாவதியான சிம்ஃபோனிலாம் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிம்ஃபோனியெல்லாம் வந்து மியூசிக் அகாடமியில் அந்த கர்நாடக சங்கீதம் பாடுற பாட்டுக்கு மாதிரி இன்றைக்கி சிம்ஃபோனியை வாசிக்கிறவங்க எவனுமே கிடையாது. இப்போ போய் சிம்ஃபோனி வாசிக்கிறேன்னு இருக்காரு. சிம்ஃபோனி தேவையில்லாத ஒரு விஷயம். சிம்ஃபோனி தான் போய் ஜாஸ் இசை வந்துருச்சு, ராக் இசை வந்துருச்சு, விதவிதமான இதெல்லாம் வந்துருச்சு, பாப் இசை வந்துருச்சு, கண்ட்ரி மியூசிக் வந்துருச்சு, இவ்வளோ மாறுபாடுகள்லாம் வந்துருச்சு. சிம்ஃபோனியை கை விட்டுட்டாங்க. அதை போய் இப்போ பிடிச்சிக்கிட்டு நான் சிம்ஃபோனி வாசிக்கிறேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஏதோ செய்கிறாரு. ஆனால் பொண்ணு கிராமிய மனத்தை வந்து இசையில் எப்படி பாரதி ராஜா சினிமாவுக்கு கொண்டாலும் இசையில் வந்து கிராமியத்தை பெருசாக விளம்பரப்படுத்தினது. அதுக்காக விஸ்வநாத செயலன்னு சொல்லாதீங்க. வாகப்பிரிவினை படத்தில் வந்து தாளையாம்பு முடித்து தடம் பார்த்து நடை நடந்து வாழைகளை போல் வந்த சின்னம்மா அதை தான தானே 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 கிராமிய இசை வெறும் இதை வச்சுக்கிட்டு தான் வச்சு வரட்டும். அவ்வளோதான் மியூசிக்கு கிராமிய இசை. அப்போவே அந்த காலத்துலேயே கொண்டுட்டாங்க. எல்லாம் இருந்தது. ஆனால் மச்சான பாத்திகளாக ஏற்படுத்தின அந்த தாக்கம் இதெல்லாம் பாடல்களோட பாடலாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு கிராமிய வந்து உள்ள நுழைஞ்சது வந்து இளையராஜா பாடல்கள். அது அவருடைய சேவையாக நம்ம எடுத்துக்கணும். சரி, ஓகே ஐயா. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி ஐயா. மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.